பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ப்ரெசென்ட்டாக இருக்கிற அன்பு கேங்கை போட்டு பொழந்துட்டு இருக்காங்க வியானா. லிட்ரலி ஒவ்வொருத்தரோட முகத்திரையும் இப்போ இருக்கிற அந்த சபரி, கனி, எஃப்ஜே அப்படின்னு எல்லாரோட முகத்திரையும் போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க வியானா. ஏன்னா லைவ்ல காலையிலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளீனிங் பஞ்சாயத்து தான் போயிட்டுருக்குது. ஸோ எப்போ எஃப்ஜே அண்ட் சபரி வந்துட்டு சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு வந்தாங்களோ அப்போ இருந்து அவங்க பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எஃப்ஜே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட்லாம் சொல்லிட்டு இருந்தாரு, அது ஆதிரை கிட்டே ஆகட்டும் இல்லை மற்றவங்க கிட்டலாம் வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் அவங்களுக்கு எப்படி கேம் விளையாடணும்னே தெரியல, எப்படி அந்த பவரை யூஸ் பண்ணணும்னே தெரியல, அவங்களுக்குலாம் கேமே விளையாட தெரியாது. இவன் தான் ரூல் புக்கே போட்ட மாதிரி பேசுவான், இவனுக்கு தான் எல்லாம் தெரியும் இல்லையா. அதனால அவன் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே சுவாரஸ்யமாக மாற்றுறானா, ரூல்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறானா, அப்படியே அந்த பவரை காட்டுறேன்ற பேரில் வியானாவை டார்கெட் பண்ணுறான். அந்த கிறுக்கை என்ன பண்ணுறானோ அதை தான் அந்த ஆதிரை கிறுக்கியும் ஃபாலோ பண்ணுவாள். ஸோ எஃப்ஜே வந்துட்டானா அவங்களுக்கு வந்து இப்போ தான் டீம் குவாடினேஷனோடு இருக்க மாதிரி இருக்கான். கேட்டுக்கோங்க மக்களே, ஆதிரை சொல்கிறாங்க எனக்கு இப்போ தான் டீம் குவாடினேஷனாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நானும் அதனால இவ்வளோ நாள் வந்து ஒர்க் கொடுக்காம போன வாரங்கள்லாம் வந்து நீ ரொம்ப அமைதியாக இருந்தியே, இப்போ மட்டும் ஏன் ஆடுற அப்படின்ற மாதிரி பாரு கேட்டதுக்கு ஆமாம் இப்போ தான் எனக்கு டீம் குவாடினேஷன் இருக்குது, எஃப்ஜே இருக்கிற இடம் தான் உனக்கு டீம் இந்த மாதிரியே தெரியும் இல்லையா. ஸோ எஃப்ஜே இருக்கிறனால அவங்க பண்ணுற டாஸ்க்கும் இவங்களும் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பட் வியானா எல்லாரையும் கதற விட்டுட்டு இருக்காங்க. நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போகிறவங்களுக்கு தான் பெரிய பவர் இருக்குது, அவங்க தான் வந்துட்டு மற்றவங்கள வேலை வாங்குவாங்கன்னு. ஆஹா, அப்படிலாம் இல்லை. சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்காரங்க வேலை வாங்கணுன்றது தான் அவங்க வேலை. ஆனால் அதை செய்யணுமா செய்யக்கூடாதான்றதை முடிவு பண்ணுறது நான் தான். அதனால எனக்கு பிடிக்கலன்னா நான் செய்ய மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி வியானா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க பாருங்க, அல்டிமேட்டாக இருந்தது. ஏன்னா அன்னைக்கே சேதுன ஒரு வார்த்தை சொன்னார், பிக் பாஸ் வீட்டுக்காரங்க வேலை செய்யலை அப்படின்னா அதை வேலை வாங்க வேண்டிய திறமை உங்களுக்கு இருக்கணும், நீங்கள் அவங்கள வேலை வாங்கணும், எல்லாத்தையும் நான் சொல்லிக் கொடுக்க முடியாது, அவங்ககிட்ட எப்படி வேலை வாங்கணும் அதை மாதிரி வாங்குங்க அப்படின்னு அன்னைக்கு சேதுனா சொல்லிட்டார்ல. வியானா அதை பிடிச்சிக்கிட்டாங்க. ஓகே, அப்போ நான் செய்யலை அப்படின்னா நான் எப்படி வேலை செய்யணுமோ அந்த மாதிரி நீ வேலை வாங்க பழகிக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. லைக் என்ன பிரச்சனை ஆரம்பித்தது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா இப்போ சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்காரங்களோட ரூமில் வந்து டஸ்ட்பின் இருக்குது, அந்த கவரை கட்டி வைங்க அப்படின்ற மாதிரி வியானா சொன்னாங்க. ஸோ ஆதிரை கேட்டாங்க, அப்போ நாங்கள் அந்த டஸ்ட்பின் வந்துட்டு கட்டி வச்சு அந்த கவரை கட்டி வச்சா உங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே போது சரி ஓகே அப்படின்னாங்க. ஆனால் க்ளீன் பண்ண வரும்போது நம்மளோட வியானா அண்ட் பாரு க்ளீன் பண்ண வரும்போது கவர் கட்டவே இல்லை, அப்படியே தான் இருந்தது. ஸோ இதை வியானா கேட்குறாங்க, நான் ஆல்ரெடி சொல்லி வச்சுருந்தேன் ஆதிரை கிட்ட அந்த கவரை கட்டி வைங்க அப்போ தான் நான் எடுத்துகிட்டு போக முடியும்னு, சும்மாலாம் போய் என்னாலலாம் அதை கை வச்சு கட்டிகிட்டு இருக்க முடியாது அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும், எங்கள் வீட்டிலலாம் வேலைக்காரங்க இப்படி தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி எஃப்ஜே குதிச்சுட்டு வரான், ஆதிரை குதிச்சுட்டு வரான். அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா அவங்க அதை செய்ய மாட்டேன்னு சொன்னால் நாம தான் செய்யணும், நம்ம வீட்டு குப்பை தானே. இப்போ நாமளே வந்துட்டு துப்புரவு தொழிலாளர்கிட்ட கொடுக்குறோம், நம்ம வீட்டு குப்பையே கொடுக்குறோம். ஆனால் ஒரு சில இடங்களில் அவங்க சொல்லுவாங்க, இப்போ குழந்தைங்களோட டைப்பர் இருக்குது நம்ம அப்படியே போட்டுருவோம், பட் அவங்க சொல்லுவாங்க எங்க இதை கட்டி கொடுங்க, அது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம குழந்தை உச்சா போனது தானே, அதில் என்ன இருக்குது நாம தூக்கி போடலாம். ஆனால் அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை, அவங்களுக்கு அதை தொட விருப்பம் இல்லை அப்படின் போது அதுக்கு நாம் வேல்யூ பண்ணணும், அவங்களோட வேர்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கும் அந்த ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு இந்த வீட்டுக்காரங்கெல்லாம் சண்டை போடுறாங்க. உடனே கனியும் பொங்கிட்டு வந்துடுறாங்க. கனியும் சரி இந்த கேங் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா பாரு கிட்ட சொல்கிறாங்க, பாரு இது நம்ம வீடு கிடையாது, நம்ம இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்கு, உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க அப்படி கட்டி தான் எடுத்துகிட்டு போவாங்கன்னா இந்த வீட்டில் நீங்கள் இதை தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் கனி ரெண்டு சைடும் யோசிச்சு பேசணும். இப்போது நீங்கள் வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அது ஓகே, பட் இவங்க வேலையும் புரிஞ்சுக்கணும். வியானா இப்போ தான் சூப்பர் டீலக்ஸ் வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க, வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கூட கொடுக்க மாட்டீங்க. உடனே 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 அவங்க மேலே இருக்கிற காண்டில் நீங்கள் பேகேஜ் இவ்வளோ நாள் வந்துட்டு ஆதிரை எஃப்ஜே எவ்வளோ பேகேஜ் வச்சுருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே இப்போ காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள உட்கார விடாமல் அதை க்ளீன் பண்ணு இதை க்ளீன் பண்ணு, அங்கே 2-3 நூல் இருந்தால் கூட அதை நீங்கள் எடுக்கணும், கவரை கை வச்சு கட்டணும் அப்படின்ற மாதிரி அவங்கள வேணும்னே ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு பாயிண்டில் வியானா பண்ண முடியாதுடா, நான் பண்ணணும், இந்த வீட்டில் நீ வேலை வாங்கணும், ஆனால் நீ வேலை வாங்குறது சரியா இல்லைனா நான் செய்ய முடியாது, நீ என்னடா பண்ணுவேன் அப்படின்றாங்க. கனி ஏன் யோசிக்க மாட்டுறாங்க, அந்த டீமும் சரி அவங்க சைட்லையும் கொஞ்சம் நியாயம் இருக்குது. அவங்க சொல்கிறது என்ன, கவரை நீங்கள் கட்டி வைங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்றாங்க. அப்போ அந்த கவரை கட்டி கொடுக்குறதுல உங்கள் ரூமில் இருந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிற குப்பை, அது இந்த கவரை நீங்கள் கட்டி வைக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்றத ஏன் கனி கேட்க மாட்டுறாங்க. அதே மாதிரி காலையிலும் சரி எஃப்ஜே வந்துட்டு பாரு கிட்ட வேலை வாங்குறாரு. அப்போ பாரு சொல்கிறாங்க, டே இப்போ தான் எந்திரிச்சு வந்திருக்கேன், காலையில் எந்திரிச்சு ஒரு காஃபி கூட குடிக்கல, பசியில் வேலை செய்ய முடியாது அப்படின் போது கனி அதுக்கும் எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க. இல்லை பாரு, நீங்கள் இந்த நேரம் பேசிகிட்டு இருக்க நேரத்துக்கு வேலையை செஞ்சு முடிச்சுருந்துருக்கலாமே, என்ன வேலை அது, சீக்கிரம் செஞ்சு முடிச்சிருக்கலாம் தானே அப்படின்றாங்க. அப்போ கொஞ்சமாவது இருங்க எஃப்ஜே, அவங்க இப்போ தானே வந்திருக்காங்க, காலையிலே உடனே அவங்களுக்கு வேலை கொடுக்காது,
இருக்காது. அவங்க கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா ஆகட்டும், டீயோ காஃபியோ ஏதோ குடிச்சிட்டு வரட்டுமே, கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுல என்ன பிரச்சனை? நம்ம வீட்டுக்கு வராங்க, ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, வேலை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம காசு தான் கொடுத்தாலுமே அதுக்குன்னு அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்ம டச் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி 2 சைடும் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? ஒரு தலையாக அவங்க கடமையை செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க எப்போதுமே எஃப்ஜே, சபரி இந்த கேங் கூட இருந்து மென்டலி அவங்க சொல்கிறது கரெக்ட் அப்படின்ற மாதிரி கனி ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க போல இருக்குது. ஏன்னா எஃப்ஜே என்ன சொன்னாலும் கரெக்டுன்ற மாதிரி கனி பேசிகிட்டு இருக்காங்க. அதை தான் வியானா பொழந்தாங்க. இங்கே பாருங்கள், லிட்ரலி கேப்டன் நீங்கள் வந்து ஒன் சைடாக பேசுகிறீங்க, நீங்கள் எங்கள் சைடில் இருக்க நியாயத்தை கேட்கவே மாட்டீங்க, நீங்கள் அவங்களுக்கு தான் பேசுகிறீங்க அப்படின்ட்டாங்க. அண்ட் அதே மாதிரி இவங்க கேங் இருக்கு இல்லையா, நம்ம கனியோட கேங். கனி ஒரு மதர் தெரேசா, சபரி ஒரு ஞானி, எல்லாம் தெரிஞ்ச ஞானி, ஒரு பாடகன், இவங்க எல்லாரையும் கேங் சேர்த்து வச்சு இவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்ற மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லி வியானா கதற விட்டுட்டு இருக்காங்க. என்ன எஃப்ஜே கதர்னாலும் என்னால் பண்ண முடியாது, என்ன பண்ணுவ நீ அப்படின்ற மாதிரி வியானா ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எஃப்ஜேவை அவங்க போட்டு அடிக்கிறதுக்காகவே அவங்கள வியானாக்கு சப்போர்ட் பண்ணலான்ற மாதிரி தோணுது. ஸோ நீங்கள் வியானாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வியானா லேசியாக இருக்காங்க, ரொம்ப சோம்பேறி, அவங்களால வேலை செய்ய பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போது சூப்பர் டீலர்ஸ் வீட்டுக்காரங்க வந்து ரொம்ப அது எஃப்ஜே ஆகட்டும், மாதிரி ஆகட்டும், ரொம்ப ஆட்டிடியூடாக ஒரு மாதிரி பாஸியாக ட்ரீட் பண்ணுறாங்க. அதனால் வியானா அப்படி ஒருத்தங்க என்னை ட்ரீட் பண்ணும்போது அவங்க கிட்ட நான் வேலை செய்ய முடியாதுன்ற மாதிரி பேசுகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டாக இருக்க மாதிரி தோணுது. அப்படி இல்லைனா வியானா ஒரு சோம்பேறி, அதனால அவங்க ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.